எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். அஸ்ட்ரஜெனேகா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார் இங்கிலாந்து பிரதமர் பாரிஸ் ஜான்சன். தமிழர்களின் கழுத்தை அறுப்பதாக சைகை காட்டிய மேஜரை விடுதலை, பெரும் அதிருப்தியில் மக்கள். தீர்மானிப்பது நாங்கள்தான், இந்தியாவின் ஆலோசனையை தூக்கி வீசியது இலங்கை. கருணை கொலை செய்ய அனுமதி, இந்த சட்டம் கொண்டு வரும் பிரபல ஐரோப்பிய நாடு, வருகின்ற ஜூன் முதல் அமல். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் தயாரிக்க இந்தியா மருந்து நிறுவனத்துடன் ஒப்பந்தம். தூதரக உறவை துண்டிப்பதாக அறிவிப்பு, வடகொரியாவுக்கு மலேசியா கடும் கண்டனம். ஆஸ்திரேலியாவில் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்த தமிழர். மீண்டும் போராடும் நிலை உருவாக்கம், சாணக்கியன் எச்சரிக்கை. தன்சானியாவில் முதல் பெண் அதிபர் பதவியேற்பு. ஐநாவில் இலங்கைக்கு மேலும் நெருக்கடி, தீர்மானத்தை நிறைவேற்ற சிவில் அமைப்புகள் அழைப்பு. தலைமன்னாரிலிருந்து பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்த 48 வயதான பெண். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முதலில் பிரதமரிடம் விசாரணை நடத்த வேண்டும், ஜேவிபி கோரிக்கை. அஸ்ட்ரஜெனேகா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டார் இங்கிலாந்து பிரதமர் பாரிஸ் ஜான்சன். இங்கிலாந்து பிரதமர் பாரிஸ் ஜான்சன் அஸ்ட்ரஜெனேகா தடுப்பூசியின் முதல் டோஸை செலுத்திக் கொண்டார். கொரோனா வைரஸ் நோய் தொற்றுக்கு எதிராக பிரிட்டனின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் அஸ்ட்ரஜெனேகா நிறுவனமும் இணைந்து ஒரு தடுப்பு மருந்தை உருவாக்கியது. இந்த மருந்து பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் மக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையே ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ரஜெனேகாவின் தடுப்பு மருந்தால் இரத்த உறைவு ஏற்படுவதாக புகார் எழுந்தன. இதனால் அந்த தடுப்பு மருந்துக்கு பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் தற்காலிக தடை விதித்தன. ஆனால் ஆக்ஸ்போர்டின் தடுப்பூசியால் இரத்த உறைவு ஏற்படுவதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்று உலக சுகாதார அமைப்பும் ஐரோப்பிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையமும் தெரிவித்துள்ளன. இதையடுத்து தற்போது மீண்டும் அஸ்ட்ரஜெனேகா தடுப்பூசிக்கு பிரான்ஸ், இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரிட்டன் பிரதமர் பாரிஸ் ஜான்சன் தான் ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ரஜெனேகா நிறுவனத்தின் தடுப்பு மருந்தை செலுத்தப் போவதாக பாராளுமன்றத்தில் அறிவித்திருந்தார். இதன்படி பிரதமர் பாரிஸ் ஜான்சன் அஸ்ட்ரஜெனேகா கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸை நேற்று செலுத்திக் கொண்டார். இதுகுறித்து தனது ட்விட்டர் பதிவிட்டுள்ள அவர், கொரோனா பெருந்தொற்று காரணமாக நாம் இழந்துவிட்ட பழைய வாழ்க்கை முறையை மீண்டும் பெறுவதற்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்வதுதான் சிறந்த வழி. அனைத்து விஞ்ஞானிகளுக்கும் மருத்துவ நிபுணர்களுக்கும் நன்றி. அனைவரும் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்வோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழர்களின் கழுத்தை அறுப்பதாக சைகை காட்டிய மேஜரை விடுதலை, பெரும் அதிருப்தியில் மக்கள். இலங்கையின் பிரித்தானியாவுக்கான லண்டன் தூதராக முன்னாள் பிரதானி மேஜர் பிரியங்கா பெர்னாண்டோவுக்கு எதிராக வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை பிரித்தானியா உயர் நீதிமன்றம் நேற்று ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளது. 2018 ஆண்டு லண்டனில் போராட்டம் நடத்தியிருந்த தமிழர்களின் கழுத்தை அறுப்பதாக பிரியங்கா பெர்னாண்டோ சைகை மூலம் காட்டியிருந்தமை உலகளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. இதையடுத்து பிரியங்கா பெர்னாண்டோவுக்கு எதிராக வெஸ்ட்மினிஸ்டர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பிரியங்கா பெர்னாண்டோவை குற்றவாளியாக அறிவித்தது நீதிமன்றம். மேலும் அவருக்கு 2400 பவுண்ட்ஸ் அபராதமும் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது. குறித்த அபராத தொகையை பிரியங்கா பெர்னாண்டோ செலுத்தாத நிலையில் அவரை உடனடியாக கைது செய்யுமாறு மேற்படி நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனாலும் அவரை கைது செய்ய முடியாது என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நேற்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேற்படி உத்தரவை நீதிமன்றம் வழங்கியது. தீர்மானிப்பது நாங்கள்தான், இந்தியாவின் ஆலோசனையை தூக்கி வீசியது இலங்கை. மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இந்தியாவின் ஆலோசனை பெற வேண்டிய தேவை இல்லை என்று தேசிய மரபுரிமைகள் கலை கலாச்சார அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது பேசிய அவர், வெள்ளை யானையாக சித்தரிக்கப்பட்டுள்ள மாகாண சபை முறைமைக்கு நாட்டுக்கு அவசியமற்றது என்பது பெரும்பாலான மக்களின் அபிப்பிராயமாக காணப்படுகிறது. நமது நாட்டுக்கு மாகாண சபை தேவையா இல்லையா என்பதை எமது நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும். இந்த விடயத்தில் இந்தியாவிடமும் இந்திய மக்களிடமும் ஆலோசனை கோருவது பயனற்றது. பலவீனமான மாகாண சபை முறைமையினை தொடர்ந்து வலுப்படுத்த நாம் தயாரில்லை. மாகாண சபை முறைமையின் கீழ் வீண் செலவுகள் மாத்திரமே மிகுதியாகின்றன.
மாகாண சபை தேர்தலை விடுத்து உள்ளூராட்சி மன்றங்களை பலப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற சபைகளிலும் அனைத்து இன மக்கள் பிரதிநிதிகளையும் உள்ளடக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை முறைமையினை பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. குறைபாடுகளுடன் மாகாண சபைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது. ஆகவே மாகாண சபை முறைமையை குறித்து உறுதியான தீர்மானம் வெகு விரைவில் எடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கருணை கொலை செய்ய அனுமதி. இந்த சட்டம் கொண்டு வரும் பிரபல ஐரோப்பிய நாடு. வருகின்ற ஜூன் முதல் அமல். ஸ்பெயினில் வருகின்ற ஜூன் மாதம் முதல் கருணை கொலை சட்டம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்பெயின் நாட்டில் தீராத நோயால் நீண்ட நாட்களாக அவதிப்படுவோர் நிலை மிகவும் மோசமாக உள்ளது. அவர்கள் மருத்துவ உதவியுடன் வாழ்க்கை நடத்துவது பெரும் போராட்டமாகவே இருக்கிறது. இதனால் இதுபோன்ற நிலையில் இருப்பவர்களை கருணை கொலை செய்ய அனுமதிக்கும் சட்டம் ஸ்பெயினின் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டது. இதையடுத்து நாட்டின் பாராளுமன்றத்தின் கீழ் சபையில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 202 எம்பிக்கள் வாக்களித்துள்ளனர். எதிராக 140 வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆதரவாக சுமார் 60க்கும் மேற்பட்ட வாக்குகள் அதிகமாக கிடைத்ததால் இந்த கருணை கொலை செய்யும் திட்டம் வருகின்ற ஜூன் மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சட்டத்தை அந்த நாட்டில் இருக்கும் இடதுசாரி கூட்டணி அரசு கொண்டுவர முடிவு செய்துள்ளது. ஆனால் இதற்கு தீவிர வலதுசாரி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது. நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது இந்த கருணை கொலை சட்டத்தை நீக்குவோம் என்று அவர்கள் உறுதியாக தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் தயாரிக்க இந்தியா மருந்து நிறுவனத்துடன் ஒப்பந்தம். ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகளை தயாரிக்க இந்திய மருந்து நிறுவனத்துடன் ரஷ்ய நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. உலகின் முதல் பதிவு செய்யப்பட்ட தடுப்பூசியான ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வியை 20 கோடி எண்ணிக்கையில் தயாரித்து 3வது காலாண்டு முதல் விநியோகிக்க இந்திய மருந்து நிறுவனத்துடன் ரஷ்யா ஒப்பந்தம் செய்துள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசி மருந்தானது 91.6% பயனளிப்பதாக லான்செட் ஆய்விதழில் கூறப்பட்டுள்ளது. அனைத்து வயது மக்களிடமும் நிலையான மற்றும் வலுவான பாதுகாப்பை வழங்குவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் கொரோனாவுக்கு எதிரான தடுப்பூசிகள் அங்கீகரிக்கப்பட்ட மருந்து நிறுவனங்களும் மருத்துவ பல்கலைக்கழகங்களும் இணைந்து தயாரித்து வருகின்றன. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட தடுப்பூசிகள் உலக சுகாதார மையத்தின் அனுமதியை பெற்று பொதுமக்களுக்கு செலுத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் உலகின் முதல் பதிவு செய்யப்பட்ட தடுப்பூசியான ரஷ்யாவின் ஸ்புட்னிக் வி கொரோனா தடுப்பூசி தற்போது 50 நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தடுப்பூசியை இந்தியாவில் தயாரிக்க ஸ்டெல்லிஸ் பயோபர்மா என்ற நிறுவனத்துடன் ரஷ்யா நிறுவனம் ஒப்பந்தம் போட்டுக் கொண்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசிக்கு இந்தியாவில் இது 4வது ஒப்பந்தம் ஆகும். கொரோனா தடுப்பூசி பொதுவாக 2 டோஸ்களாக செலுத்தப்பட்டு வருவதுண்டு. இதையடுத்து 10 கோடி மக்களுக்கும் தடுப்பூசி போடும் வகையில் 20 கோடி மருந்துகளை தயாரிக்க உள்ளனர். ஆரம்ப ஒப்பந்தத்தை காட்டிலும் கூடுதல் அளவில் மருந்துகளை விநியோகிக்க வேலை செய்வோம் என இந்திய மருந்து நிறுவனமான ஸ்டெல்லிஸ் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் வி தடுப்பூசியானது 3வது காலாண்டிலிருந்து கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தூதரக உறவை துண்டிப்பதாக அறிவிப்பு. வடகொரியாவுக்கு மலேசியா கடும் கண்டனம். மலேசியாவில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்ற வடகொரியாவைச் சேர்ந்த முன் சோல் மியோங் என்பவர் மீது பண மோசடி வழக்கு பதிவு செய்த அமெரிக்கா அவரை தங்களிடம் ஒப்படைக்கும்படி மலேசிய அரசை கேட்டுக்கொண்டது. இதனை ஏற்ற முன் சோல் மியோங்கை அமெரிக்கா நாடு கடத்த மலேசியா கோர்ட் அண்மையில் உத்தரவிட்டது. இதனால் கடும் கோபமடைந்த வடகொரியா மலேசியாவுடனான தூதரக உறவுகளை முழுமையாக துண்டிப்பதாக நேற்று அறிவித்திருந்தது. இந்நிலையில் வடகொரியாவின் இந்த நடவடிக்கைக்கு மலேசியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் மலேசியாவில் உள்ள வடகொரியா தூதரக ஊழியர்கள் அனைவரும் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று மலேசிய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து மலேசியா வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் வடகொரியாவின் இந்த நடவடிக்கை நட்பற்றது மற்றும் கட்டமைக்க முடியாதது. மலேசியாவில் உள்ள வடகொரியா தூதரகத்தில் இருக்கின்ற அனைத்து ஊழியர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் 48 மணி நேரத்துக்குள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்த தமிழர். மேற்கு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று முடிந்த மாநில நாடாளுமன்ற தேர்தலில் லேபர் கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜெகதீஷ் கிருஷ்ணன் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமிழ் பின்னணி கொண்டவர் என்பதோடு ஆஸ்திரேலியாவின் ரிவர்டன் தொகுதியில் இவர் போட்டியிட்டுள்ளார். மேலும் இவரை தவிர இந்திய பின்னணி கொண்ட மேலும் இருவர் இந்த தேர்தலில் வென்று மேற்கு ஆஸ்திரேலியா நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நீலகிரி மாவட்டத்தில் பிறந்த அவர் மேற்படிப்புக்காக லண்டன் சென்று பின்னர் அங்கிருந்து 2006ஆம் ஆண்டு மேற்கு ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் குடியுரிமை பெற்றுள்ளார். ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்ற உறுப்பினராக தமிழர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டது முதல் சம்பவம் இது என்று கூறப்பட்டுள்ளது. மீண்டும் போராடும் நிலை உருவாக்கம் சாணக்கியன் எச்சரிக்கை.
மண்ணுக்காக போராடும் நாம் நீருக்காக போராடும் நிலை உருவாக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மாவடி ஓடை அணைக்கட்டு சேவிஸ் வீதி மற்றும் வாவிச்சேனை அணுகு வீதி கொடுவா மடு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சட்டவிரோத மண்ணகழ்வு தொடர்பாக கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம் ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து இருவரும் நேற்றைய தினம் குறித்த பகுதிகளுக்கு சென்றிருந்தனர். இதன்போது குறித்த இருவரையும் அச்சுறுத்தும் வகையில் சிலரின் செயற்பாடு அமைந்திருந்தது. அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் மற்றும் கோவிந்தன் கருணாகரம் ஆகிய இருவரும் அந்த பகுதியில் உள்ள மக்களையும் சந்தித்து இது குறித்து கலந்துரையாடியிருந்தனர். இந்நிலையில் செங்கலடி பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதன்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் மேற்கண்டவாறு எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், மாவட்ட பொறியியலாளரை சந்திக்க பாலமடு பகுதியினைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரும் முயற்சி செய்துள்ளனர். ஆனால் அவர்களின் தொலைபேசி அழைப்புகளுக்கு பொறியியலாளரால் பதில் அளிக்க முடியவில்லை. நேரில் சந்திக்க சென்றாலும் அவர்களை சந்திப்பதில்லை. அதற்கு நேரமும் ஒதுக்குவதில்லை. பொறியியலாளரின் தற்போதைய நடவடிக்கைகளை பார்க்கும் போதே அவர் இவ்வாறு நடந்து கொள்பவர் என்பது நன்கு தெரிகிறது. நீங்கள் சொல்கின்றீர்கள், சுமார் 6000 பேர் வரையில் மண் அகலம் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றார்கள் என்று இருக்கலாம். மேசன் வேலைக்கு 1500 ரூபாய் வழங்கினால் இதற்கு 4000 ரூபாய் வழங்குகின்றார்கள். ஆனால் தற்போதுள்ள பிரச்சனை என்னவென்றால், மண் அனைத்தையும் எடுத்ததன் பின்னர் 2 வருடங்களின் பிறகு ஒருவருக்கு ஒரு வேலையும் இருக்காது, குடிப்பதற்கு தண்ணீரும் இருக்காது, பயணிப்பதற்கு வீதியும் இருக்காது, விவசாயம் செய்ய நிலமும் இருக்காது. மண்ணகழ்விக்கான வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும். இவ்வாறு செய்வதனால் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும். ஆனாலும் மக்கள் இதனை புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றேன். நீங்கள் நிறுத்தாவிட்டாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்தே சட்டவிரோத மண்ணகழ்விக்கு இணைத்தலைவர் வியாழந்திரன் தடை விதிக்கும் தீர்மானத்தினை எடுத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தன்சானியாவில் முதல் பெண் அதிபர் பதவியேற்பு. ஆப்பிரிக்கா நாடான தன்சானியாவில் 2015ஆம் ஆண்டு முதல் அதிபராக இருந்து வந்தவர் ஜான் மாகுபுலி. இவர் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு ஆளானதாக வதந்திகள் பரவி வந்த நிலையில் இருதய நோய் காரணமாக கடந்த புதன்கிழமை உயிரிழந்துள்ளார். தன்சானியா நாட்டின் அரசியல் சாசனத்தின்படி பதவியில் இருக்கும் போது அதிபர் இறந்துவிட்டால் துணை அதிபர் அதிபர் பதவியை வகிப்பார். அதன்படி அந்த நாட்டின் துணை அதிபரான சமியா சுலுகு ஹசன் நேற்று தன்சானியாவின் 6வது அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். இதன் மூலம் தன்சானியாவின் முதல் பெண் அதிபர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். டார் எஸ் சலாம் நகரில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் சமியா சுலுகு ஹசன் ஹிஜாப் ஆடையில் ஒரு கையில் குர்ஆனை வைத்துக் கொண்டு நாட்டின் அரசியல் அமைப்பை பாதுகாப்பேன் என்று உறுதியளித்து பதவியை ஏற்றுக்கொண்டார். இந்த பதவியேற்பு விழாவில் தன்சானியாவின் தலைமை நீதிபதி, மந்திரிகள் மற்றும் அந்த நாட்டின் முன்னாள் அதிபர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். பதவியேற்பை தொடர்ந்து அதிபர் சமியா சுலுகு ஹசன் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். ஐநாவில் இலங்கைக்கு மேலும் நெருக்கடி, தீர்மானத்தை நிறைவேற்ற சிவில் அமைப்புகள் அழைப்பு. உண்மை மற்றும் நீதிக்காக போராடிய நீண்ட வரலாற்றை கொண்ட அர்ஜென்டினா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள சிவில் அமைப்புகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை குறித்த தீர்மானத்தை நிறைவேற்ற அழைப்பு விடுத்துள்ளன. கூட்டு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள குறித்த சிவில் அமைப்புகள் இதனை தெரிவித்துள்ளன. இந்த அறிக்கையில் தொடர்ந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, 1983 மற்றும் 2009க்கு இடையிலான காலப்பகுதியில் இலங்கை ஒரு நீண்ட உள்நாட்டு யுத்தம் இடம்பெற்றிருந்த நிலையில் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காணாமல் போயிருந்தனர். 2015ஆம் ஆண்டில் கடுமையான மனித மீறல்களை விசாரிப்பதற்கான ஒரு பொறிமுறையை நிறுவுவதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை உறுதியளித்திருந்தது. எவ்வாறாயினும் புதிய அரசாங்கம் இந்த உறுதிப்பாட்டை மாற்றியமைத்துள்ளது. மேலும் தற்போது இலங்கையில் மனித உரிமை நிலைமை தொடர்ந்து மோசமடைந்து வருகிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஆயுத மோதல் முடிவடைந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதிக்கப்பட்டவர்கள் நீதியற்றவர்களாகவே இருக்கின்றார்கள். அமைப்புகள், மனித உரிமைகள் ஆர்வலர்கள் மற்றும் ஊடகங்கள் மீதான தாக்குதல்கள் உட்பட நாட்டின் மனித உரிமை நிலைமை தொடர்ந்தும் மோசமடைந்து வருவது ஆபத்தானது. மேலும் சிவில் நடவடிக்கைகளில் இராணுவத்தினரின் பிரசன்னம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இலங்கையில் இந்த மனித உரிமை நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கான வலுவான அணுகுமுறையை செயற்படுத்த வேண்டும் என்று குறித்த சிவில் அமைப்புகள் கோரியுள்ளன. தலைமன்னாரிலிருந்து பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்த 48 வயதான பெண். தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்து சென்ற தெலுங்கானாவைச் சேர்ந்த 48 வயதான ஆசிரியர் சாதனை படைத்துள்ளார்.
தலைமன்னாரிலிருந்து நேற்று அதிகாலை 4:10 அவருடைய நீச்சல் ஆரம்பமாகி மாலை 5:50 நிறைவு செய்திருக்கின்றார். தமிழகத்தையும் இலங்கை பாக் ஜலசந்தி கடற்பகுதி பிரிக்கின்றது. ராமேஸ்வர தீவும் அதைத் தொடர்ந்துள்ள மணல் திட்டுகளான ராமர் பாலமும் பாக் ஜலசந்தி கடற்பகுதியை மன்னார் வளைகுடாவிலிருந்து பிரிக்கின்றது. தமிழகத்திலே மிகவும் ஆழம் குறைந்த அதே சமயம் பாறைகளும் ஆபத்தான ஜெல்லி மீன்களும் நிறைந்த கடற்பகுதி இது. பாக் ஜலசந்தி கடற்பகுதியை இலங்கை வல்வெட்டியத்துறையைச் சேர்ந்த நவரத்தினசாமி என்ற தமிழர் முதலாக 1954 நீந்தி கடந்தார். தொடர்ந்து 1966 கொல்கத்தாவைச் சேர்ந்த மிக்கர்ஷியன் என்பவர் பாக் ஜலசந்தி தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரை நீந்தி கடந்தார். வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த நீச்சல் வீரரான குமார் ஆனந்தன் 1971 தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி வந்து மீண்டும் தலைமன்னாருக்கு 51 மணி நேரத்தில் நீந்திச் சென்று சாதனை படைத்தார். இந்நிலையில் பல்வேறு நீச்சல் போட்டிகளில் சாதனை படைத்த ஹைதராபாத்தைச் சேர்ந்த ஷியாமலா கோலி தலைமன்னாரிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான சுமார் 30 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாக் ஜலசந்தி கடற்பகுதியை நீந்தி சாதனை படைத்துள்ளார். தலைமன்னாரில் நேற்று அதிகாலை 4:10 அவருடைய நீச்சல் ஆரம்பமானது. 30 கிலோமீட்டர் தூரத்தை தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரைக்கு சுமார் 13:40 நேரத்தில் சென்றடைந்தார். இதன் மூலம் பாக் ஜலசந்தி நீந்தி கடந்த 13வது நீச்சல் வீரராகவும் உலகளவில் 2வது வீராங்கனையாகவும் இந்திய அளவில் முதல் வீராங்கனை என்ற சாதனையும் அவர் படைத்துள்ளார். கடந்த ஆண்டு பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடப்பதற்கு இந்தியா இலங்கை அரசுகளிடம் அனுமதி கிடைத்தது. ஆனால் கோவிட் பரவல் காரணத்தால் முடியாமல் போனது. பாக் ஜலசந்தியை பெண்ணாக நான் நீந்தி கடந்ததன் மூலம் பெண்களால் அனைத்து சாதனைகளையும் உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்று ஷியாமிலா கோலி தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து முதலில் பிரதமரிடம் விசாரணை நடத்த வேண்டும் ஜேவிபி கோரிக்கை. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் முதலில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அதன் பின்னர் ஜேவிபியிடம் விசாரணை நடத்த முடியும் என்றும் ஜேவிபியின் தேசிய அமைப்பாளர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜேவிபி கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் ஈஸ்டர் தாக்குதல் நடத்தப்பட வேண்டும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர அண்மையில் கூறியிருந்தார். இந்த கூற்றுக்கு பதிலளிக்கும் வகையில் பிமல் ரட்நாயக்க கருத்து வெளியிட்டுள்ளார். தற்கொலை தாக்குதலுடன் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற இப்ராஹிம் ஜேவிபி தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட முன்னதாக அவருக்கு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியில் கௌரவ பட்டங்கள் விருதுகள் பதக்கங்கள் வழங்கப்பட்டன என்று பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில் ஜஹ்ரானுக்கு யார் சம்பளம் வழங்கியது, ஜஹ்ரான் உள்ளிட்ட 21 பேருக்கு எவ்வாறு சம்பளம் வழங்கப்பட்டது, இந்த விடயங்கள் குறித்து மஹிந்தவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் ஜஹ்ரானுக்கு சம்பளம் வழங்கியதாக மஹிந்த பொதுவெளியில் ஒப்புக்கொண்டார். இப்ராஹிம் ஆஜியார் என்ற வர்த்தகருக்கு மஹிந்த அரசாங்கம் விருது வழங்கியது. இப்ராஹிமுக்கு தேசிய பட்டியல் ஆசனம் வழங்க முன்னதாகவே மஹிந்த அரசாங்கம் விருதுகளை வழங்கியது. தற்போதைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இப்ராஹிம் ஆஜியாருக்கு கௌரவ பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கியுள்ளனர். அகில இலங்கை சமாதான நீதவனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இவை அனைத்தும் 2015 முன்னர் ஜேவிபியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பெயரிடப்படுவதற்கு முன்னதாகவே நிகழ்ந்துள்ளன என்று பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார்.